தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/5/2023 ஞாயிற்றுக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 9:26 வரை பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் தொலைபேசி வாயிலாகவும் கேட்பாங்க, நேரை சந்திக்கிற போதே இன்னைக்கு கேட்பாங்க. பொதுவாகவே வாழ்க்கைக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளும் ஒரு பழைய பாடல் உண்டு. நம்ம கையில் ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுய காலில் நிற்கலாம், யாரையுமே நம்ப வேண்டாம். ஆனால் அந்த தொழில் என்ன தொழில்னு தெரியாமல் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி. அதனால் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி என்ன தொழில் நமக்கு ஒத்து வருங்கிறத பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம அதில் ஒரு ஆர்வமும் இருக்கணும். நமக்கு அப்படி இருந்து செஞ்சோம் அப்படின்னா எதிர்காலம் இனிமையாக இருக்கும். அதுக்கு என்ன வழிகாட்டுது இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படின்னா, பொதுவாக 10ஆம் இடம்ங்கிறது ஜாதகத்தில் முத்தான தொழில் வாய்க்கின்ற இடம். 10ஆம் இடம் என்பது தான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்து 10ல் என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் யாருடைய காலில் இருக்குது, அதை எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிறத முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு நவாம்சம்னு ஒன்று இருக்குது, 9 பங்காக்குனது நவாம்சம். அந்த நவாம்சத்தில் அந்த ஸ்தானம் ஜீவனஸ்தானம் எப்படி இருக்குது, இந்த கிரகம் அந்த இடத்துல ஜீவனஸ்தானத்தில் எப்படி இருக்குது, அதை எது பார்க்குது, பகை கிரகம் சேர்ந்துருக்கா இல்லை பகை கிரகத்தினுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் முடிவு பண்ணணும். சில பேர் பாருங்கள், நான் அந்த தொழில் பண்ணினேன், எனக்கு அதில் சிறப்பாக இல்லை, 6 மாதத்தில் அதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு வந்தேன், அது நல்லா இல்லை, இப்போ நான் இது வரைக்கும் ஒரு 17 தொழில் பண்ணிட்டேன் ஐயா அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரியான தொழிலை தேர்ந்தெடுக்காது. 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன தொழில் பண்ணலாம் தெரியுமா? சூரியனோ 10 நிலை வீட்டு இருந்தால் சுகமான ஜீவனமாம். அரசு வேலை, அதாவது ராஜாங்க வேலை இருக்கு இல்லையா, இப்போ அரசாங்க வேலை அரசு வேலையெல்லாம் கிடைக்கணும்னா 10ல் சூரியன் பலம் பெற்று இருக்கணும். தலையாய ராஜகிரகம்ங்கிறது சூரியன். அது மட்டும் இல்லை, நீங்கள் நீதிபதியாக இருக்கணும், காவல்துறைக்கு வரணும், வழக்கறிஞராக இருக்கணும், நல்ல அரசியல்வாதியாக இருக்கணும். அப்படின்னா எல்லாத்துக்குமே மூல காரணம் யார் அப்படின்னா சூரியன். இந்த வேலை வேணுனாலும் அவர் நினச்சது கிடைக்கும். ஏன்னா எண்ணங்கள் தானே பிரதிபலிக்குது. அதனால் சந்திரன் மனதுகாரகன். இந்த வேலையில் இருக்கணும்னே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வேலையே உங்களுக்கு கிடைக்குமா. ஆனால் கிடைச்சாலும் எளிதாக கிடைத்தாலும் நீடிக்காது, அது நீடிக்காமல் போயிடுமா. சரி, அதுக்கு என்ன பரிகாரம், அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். காரியங்கள் கைகூட கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். கவலைகள் ஏற்படாதிருக்க வேண்டுமானால் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அதே நேரத்திலே அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள், கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பண விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இன்று விடுமுறை நாள் என்றாலும் கூட உங்களுக்கு வேலைப்பளுவை மேல் அதிகாரிகள் கொடுக்கலாம். எனவே மிக மிக கவனம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். இன்று வியக்கும் தகவல் வீடு சேரும். வழக்கமாக செய்யும் பணிகளிலே கூட சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்களுடைய ராசிநாதன் 2ல் இருப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது. 2லே செவ்வாயும் இருக்கின்றார். எனவே இடம்பூமியால் ஆதாயம். வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும், தோட்டம் துறவுகள் வாங்க வேண்டும், விவசாயத்திலே மனம் லயிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே செவ்வாய் 6-11க்கு அதிபதி செவ்வாயோடு விரையாதிபதி சுக்கிரன் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது புத்திர ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் இருப்பதால் பிள்ளைகளால் விரயம் ஏற்படும். உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு விரயங்கள் உண்டு. உதவுவதாக சொன்னவர்கள் உங்கள் இல்லம் தேடி உதவலாம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் கையை விரித்து விடுவார்கள். காரணம், ராகு உங்கள் ராசியை பார்க்கின்றார். ராகு கொடுக்கும் ராகு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சூரியனோடு இன்று இருப்பதனாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகத்தை அது தடை செய்யும். வேலை சார்ந்த முயற்சிகளிலே நீங்கள் அதிக பிரயாசம் எடுத்துத்தான் ஈடுபாடு கொண்டாலும் கூட கடைசி நேரத்தில் அது கைகூடலாம். என்ன இருந்தாலும் இன்று கிழமை ஞாயிறு என்பதால் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சூரிய பகவானை வழிபடுவது நல்லது.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். எனவே நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் வரலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்பச் சுமையும் கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். அவர்களுக்கு எந்த பணி செய்தாலும் அவர்கள் நன்றி காட்டவில்லையே என்றும் கவலைப்படுவீர்கள். ஆக இன்றைக்கு பொறுத்தவரை, உங்களுடைய ராசியை பொறுத்தவரை மிக 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 கவனம் தேவைப்படுகின்ற நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் சுக்கிரனோடு லாபஸ்தானத்தில். எனவே பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நினைத்த பணிகளை நினைத்த நேரத்தில் நிறைவேற்றுவீர்கள். சொத்துக்கள் வாங்குகின்ற பொழுது மட்டும் கொஞ்சம் யோசித்தும் வில்லங்கம் பார்த்தும் வாங்க வேண்டும். கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதால் அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பிரியமானவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீருகின்ற நாள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பார்கள். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். சரி, அஷ்டமத்திலே சூரியன் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். 12க்கு அதிபதி 8இல் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற ஏதேனும் ஒரு புது வழி பிறக்கும். வசதிகளெல்லாம் உங்களுக்கு பெருகலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கும் நாள் இந்த நாள் என்றாலும் கூட ஆரோக்கியத்தில் மிக 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 அக்கறை தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வழியில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்கிளேசங்கள் ஏற்படும் நாள். மாற்றங்கள் உத்தியோகத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு தானே இருக்கிறார். நன்மைதானே நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய ராசியில் கேது, ஜென்மத்தில் கேது இருந்தால் நன்மைகள் கிடைத்தாலும் கூட மன நிம்மதி இருக்கவே இருக்காது. எள்ளளவுக்கு கூட ஏற்படாது. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். மரவறிந்து செலவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு நல்லவற்றை கடைபிடித்தால்தான் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அந்த அடிப்படையில் இன்று ஞாயிறு என்பதால் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, உங்களுடைய உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் மனதிலே நீங்கள் இடம் பிடித்து விடுவீர்கள். அதன் காரணமாக இன்று விடுமுறை என்றாலும் கூட அவர்கள் உங்களுக்கு தொலைபேசி வழியிலே பேசலாம், நன்மைகள் செய்யலாம், கேட்ட சலுகைகளை கொடுக்கலாம். 6ஆம் இடத்திலே சூரியன், புதன், வியாழன், ராகு என்ற 4 கிரகங்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல முடிவெடுக்கப் போகின்றீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். வாயில் தேடி இன்று வரன்கள் வரப்போகின்றது. மகர ராசி நேயர்களே, 7.5 சனியிலே 2ஆம் இடத்தில் இருக்கும் சனியான பாதச்சனி நடக்கிறது. அதாவது குடும்பச்சனி. குடும்பச்சனி என்று இருக்கின்ற பொழுது மாற்று கருத்துடையவர்கள் இருந்தால் கூட அவர்கள் மனம் மாறுவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தொடரும் வெற்றிகளால் துணிவும் தன்னம்பிக்கையும் கூட கூடலாம். ஆயினும் இன்று ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய ராசிநாதனோ சனி பகவான். எனவே சில காரியங்களில் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம், தாமதங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்பட்டதனை முன்னிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5இலே சுக்கிரன். பெண் குழந்தைகளால் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். இன்று நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் 2இல் இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.